காந்தாரா, பஞ்சுருளி, கூலிகா அப்படின்ற 2 அற்புதமான தெய்வங்களை பற்றின ஒரு படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு முன்னாடி இந்த திரைப்படத்த பார்த்தவங்க எல்லாருமே, அதாவது இறை நம்பிக்கையே இல்லாதவங்க கூட, "இட் இஸ் எ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்" அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒண்ணு குடுத்தாங்க. ஏன்னா, இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க உண்மை கதையை மையப்படுத்தி எடுத்த ஒரு திரைப்படம். கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக அங்கங்க கற்பனைய சேர்த்துக்கிட்டாங்களே தவிர, இன்னமும் பஞ்சுருளி, கூலிகா இந்த மாதிரியான தெய்வங்கள இந்த துளு மக்கள் வழிபட்டுட்டு வராங்க, கொண்டாடிட்டும் வராங்க. இன்னமும் அந்த பூத கோலா, அந்த கோலா ஆட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வரப்படுது. இந்த திரைப்படத்தை எழுதி, உருவாக்கி, அவரே நடித்த திரு ரிஷப் ஷெட்டி அவர்கள் கூட இதன் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு நபரா தெரியிறாரு. இப்போ இந்த 2ண்ட் சாப்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நான் இந்த திரைப்படத்த எடுக்கலாமா? வேணாமா? எனக்கு அது சாதகமா? பாதகமா? அப்படின்னு சொல்லி பஞ்சுருளி தெய்வத்திட்ட அருள்வாக்கு கேட்டு தான் இந்த திரைப்படத்தையே எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு திரு ரிஷப் ஷெட்டி அவர்கள். எனக்கு பெர்சனலா அத பார்க்கும்போது ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டைலோ, அந்த மாரி ஒரு ஸ்வாகோ எதுவுமே அவர்ட்ட பெருசா இல்ல. ரொம்ப சிம்பிளா, சாதாரணமா, இயல்பான ஒரு மனிதர் மாரி தான் இருக்கிறாரு. ஆனா, அந்த திரைப்படத்துல அவர நம்ம பொருத்தி பார்க்கும்போது, அந்த இறை அருள் கொண்ட ஒரு மனிதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்மள வியந்து பார்க்க வச்சுட்டாரு. இயல்பை விட இந்த வீடியோவுக்கு நான் கொஞ்சம் அதிகமா எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறேனே அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தோணலாம். ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து பெர்சனலா கனெக்ட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு கடவுளர்கள் இருக்காங்க இல்லையா? அது ஒரு சிவனா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமரா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், ஹனுமனா இருக்கட்டும், இவங்க எல்லார பத்தியும் ஏற்கனவே பல திரைப்படங்கள் வந்துருச்சு. ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்கு. ஆனா, நம்ப ஊர் குலதெய்வத்த பத்தியோ, எல்லை தெய்வங்கள பத்தியோ, காவல் தெய்வங்கள பத்தியோ, ஏன் இந்த கான்செப்ட்ட பத்தியே பெருசா வந்து யாருமே எந்த திரைப்படத்திலயும் பேசுனதே கிடையாது. அப்படியே பேசினாலும் எங்கேயாவது 1 சீன், 2 சீன் வரும். அது அப்படியே காணாம போயிடும். இந்த தெய்வத்தினோட அருள் எப்படி இருக்கும்? அது எப்படி வேலை செய்யும்? குறி சொல்றதுன்னா என்ன? அருள்வாக்கு சொல்றதுன்னா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள டீட்டெயில்டா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஃபிலிம்ல வந்து நான் பெருசா பார்த்ததே கிடையாது. எனக்கு காவல் தெய்வங்கள் மேலயோ, எல்லை தெய்வங்கள் மேலயோ, குலதெய்வங்கள் மேலயோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதீத பற்று அப்படின்றது இருக்கு. நாட்டு கடவுளர்களை விட நான் அதிகம் நம்பக்கூடிய தெய்வங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம், எல்லை தெய்வம், காவல் தெய்வம் இந்த மாரி விஷயத்த வந்து நான் ரொம்ப அதீத நம்பிக்கை எனக்கு அது மேல இருக்கு. நம்ம ஊர்ல இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. சிறு தெய்வங்கள் அப்படின்ட்டு. இது எப்படி அத டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களெல்லாம் சிறு தெய்வமாவும், கோயில்ல வந்து ஒரு பூசாரிய வச்சு, அதுக்கு ஒரு தாள் போட்டு, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ணோம்னா, அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் ட்ரஸ்ட்லாம் வச்சு பண்ணோம்னா, அது வந்து பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தெய்வங்கள் மேல பெருசா ஒரு ஈடுபாடோ, பற்றோ வரல அப்படின்னா, அது எங்கேயாவது ரோட்டோரம் இருக்கும். குளத்தோரம் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு காட்டுல இருக்கும். இல்ல ஊருக்கு வெளிப்புறத்துல இருக்கும். தெய்வம்னு சொல்லி சும்மா ஒரு கல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சுட்டு அப்படியே அத கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு மரத்துல கொஞ்சம் மஞ்சளும், குங்குமமும் தடவி அத தெய்வம்னு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் பல இடங்கள்ல நேஷனல் ஹைவேஸ் அந்த கல் இருக்கு இல்லையா? கிலோமீட்டர காட்டக்கூடிய கல் இருக்கு இல்லையா? அந்த கல்ல வந்து தெய்வமா கும்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னமோ அது வந்து எளக்காரமா தெரியுது நம்ம ஊர்ல நெறைய பேருக்கு. நல்லா ஒரு பெரிய கோவில் கட்டி, அதில ஒரு ஐயர வச்சு, சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு, உள்ள ஏசி போட்டு, நல்லா கலர் கலரா லைட் போட்டு, அது இந்த தெய்வம், அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 4 மந்திரம் சொன்னோம்னா, அது பெரிய தெய்வம் ஆயிடுது. எல்லா தெய்வங்களுக்கும் ஆற்றல் உண்டு. பட் ஆனா, அதுக்காக ஒரு தெய்வத்த பெரிய தெய்வம்னோ, சிறிய தெய்வம்னோ அத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் நீங்க எல்லை தெய்வமோ, காவல் தெய்வமோ, குல தெய்வத்தெல்லாம் நீங்க கும்பிடல அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல்ல அது ஒரு பார்ட்டா, அது ஒரு அங்கமா நீங்க சேர்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் அதனுடைய ஆற்றலை நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள். உங்க வாழ்க்கையில மாற்றம் வர்றத நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க. இப்ப இத பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, "சார் எங்க சார் நான் சிட்டில இருக்கேன் சார். நான் சென்னையில இருக்கேன் சார். நான் பெங்களூர்ல இருக்கேன் சார். இங்க எங்க சார் காவல் தெய்வத்தலாம் நான் போய் கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க சென்னையில அந்த சைடு தாம்பரத்திலிருந்து ஈவன் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கத்திலிருந்து இந்த சைடு நான் பூந்தமல்லி வரைக்கும், அதே மாரி நார்த்ல திருவொற்றியூர் இதுவரைக்கும் நான் எல்லா பக்கமும் சுத்தி இருக்கிறேன். எந்த திசைய நோக்கி நீங்க போனாலும் கட்டாயமா அங்க ஒரு காவல் தெய்வம் இருக்கும், எல்லை தெய்வம் இருக்கும். அதிலும் அதிகமாக பெண் தெய்வங்கள நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம். ஆனா, உங்க கண்ணுக்கு தென்படுறா மாரி நல்ல கலர் கலர் லைட்டோடவோ, பயங்கர பிரம்மாண்டமா பெருசாவோ அதெல்லாம் இருக்காது. அங்கங்க சின்ன சின்னதா இருக்கும். உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரையோ, இல்ல உங்க ஏரியால வயசானவங்க யாராவது கேட்டீங்க அப்டின்னா, அவங்களே சொல்லுவாங்க. இது எல்லை தெய்வம், இது காவல் தெய்வம், இதுக்கு பேர் இது, இதோட பூர்வீகம் இது, இதோட வரலாறு இது அப்டின்னு சொல்லி மொத்த தகவலையும் அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கான நேரத்த நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கட்டாயமா. இத இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்டின்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
இந்த எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய கான்செப்ட், இந்த கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல அந்த ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், இந்த இடத்தை சார்ந்த நபர்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் மறைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அங்க இருக்காது. கரெக்ட்டா? அவங்களோட பூத உடல் மட்டும் தான் இருக்கும். கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அங்க இருக்காது. இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த ஆற்றல் குலதெய்வத்தோடவும், காவல் தெய்வங்களோடவும், எல்லை தெய்வங்களோடவும், ஊர் கிராம தேவதைகளோடவும் போய் சேர்ந்துரும். அதனுடைய ஆற்றல் அந்த தெய்வத்தோடு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தெய்வங்கள பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது, இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கும்போது, எனக்கு பலர் பரவலா சொன்ன ஒரு தகவல் இது. குலதெய்வம் அப்படின்ற கான்செப்ட்டுமே அதுதான். அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய, அந்த குலத்தில இருக்கக்கூடிய ஒருத்தர் தவறிட்டாரு அப்படின்னா, அவருடைய ஆற்றல் அப்படின்றது அந்த தெய்வத்தோட போய் சேர்ந்துரும். அது அடுத்து வரக்கூடிய சந்ததியருக்கு அது வந்து உதவிகரமா இருக்கும். அது வந்து அடுத்து வரவங்கள கை தூக்கி விடும். இதுதான் கான்செப்ட். இதே தான் எல்லை தெய்வத்திலயும் இருக்கு, காவல் தெய்வத்திலயும் இருக்கு. தயவு செஞ்சு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட பூர்வீகம் வந்து ராமநாதபுரம். நான் சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டேன். இந்த ஊர் தெய்வத்த நான் கும்பிடலாமா? அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த தெய்வத்த அப்ப நீங்க வழிபாடு பண்ணலாம். அந்த எல்லைக்கான தெய்வம் அது. ஸோ, அந்த எல்லையில உங்கள அது பத்திரமா பார்த்துக்கும். உங்கள அது நல்லா வச்சுக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில ரொம்ப மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வருதோ, அந்த தெய்வமே இறங்கி மனுஷ ரூபத்தில வந்து சண்டை போடுறா மாதிரியான விஷயங்கள இவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சினிமால காட்டுற மாதிரி தெய்வம் வந்து, அந்த தெய்வம் போய் சண்டை போட்டு அப்படிலாம் ரியல் லைஃப்ல நம்மளால பார்க்க முடியாது. ஆனா, அந்த தெய்வங்கள் ஏதோ ஒரு விதத்தில மனித ரூபத்திலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கட்டாயமா உதவும். ஏன்னா, ஒவ்வொரு முறை நான் இந்த சாமிய கும்பிட்டு போம்போது, எனக்கு என்ன தடங்கல் வந்தாலும் சரி, டெஃபினட்டா வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கவே இருக்காதுங்க. நம்ம என்ன சாமி கும்பிட்டுட்டு போனாலும், பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில வரும். நம்மளோட ஒரு கவனக்குறைவால கூட ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அந்த பிரச்சனை வரும்போது, அத எப்படி டீல் பண்றது? அதுல நம்ம போய் சிக்கிக்காம, நம்மள காப்பாத்த ஒருத்தர் வருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்மள காப்பாற்ற, நம்மள அதுலருந்து விடுவிக்க ஒருத்தர் வருவாங்க. இத நான் ஒவ்வொரு முறை நான் வந்து ஒரு பிரச்சனைய, ஒரு சிக்கல நான் சந்திக்கும்போதும், நான் உணர்வு பூர்வமா இத நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ நம்ம ஊர் மக்களுக்கு வண்டி வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயி, ஒரு கியூல நின்னு, மலை ஏறி, இல்ல பல படிக்கட்டுகள் ஏறி, போய் ஒரு சாமிய பார்த்துட்டு வர தெரியுது. பணம் கட்டி ஒரு சாமிய பார்த்துட்டு வர தெரியுது. அத பண்ணுங்க. அதனோட சேர்ந்தா மாரி இதையும் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் இந்த வெற்றி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யாராலும் தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில டெவலப்மெண்ட், ப்ராக்ரஸ் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே காவல் தெய்வங்கள், குலதெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், ஊர் கிராம தேவதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள், சப்த கன்னிகள் இதெல்லாம் வணங்க ஆரம்பிங்க. அதனோட ஆற்றல் என்ன அப்படின்றத உணர ஆரம்பிங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.